வணக்கம். நான் உங்க ENT டாக்டர் விக்னேஷ் கோகுல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டான்சிலைட்டிஸை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோஸில் நம்ம டான்சில்ஸ்னால் என்ன, டான்சிலைட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிற பற்றிலாம் தெளிவாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டான்சில் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா டான்சில் இன்ஃபெக்ஷனும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்குங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. மோஸ்ட் ஆஃபன் அகெயின் இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஜஸ்ட் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதே போதுமானது. ஸோ சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்னா என்ன? அவங்களுக்கு ஃபீவர் இருந்தால் ஏதாவது மெடிசன்ஸோ இல்லை பெயினுக்கு தேவையான மெடிசன்ஸோ, கொஞ்சம் ஹாட் வாட்டர் காகிள், கீப்பிங் தி பாடி வெல் ஹைட்ரேட்டட். ஏன்னா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத சமயங்களில் நம்ம டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ நம்ம ஹைட்ரேஷனுக்கு தண்ணி நிறைய குடிக்கிறது, இது எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி தொண்டை ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ பக்கத்தில் ஏதோ ஒரு ஹியூமிடிஃபையர், ஸோ நம்ம ஒரு பாயிலிங் பேன் அந்த மாதிரி வச்சோன்னா கூட அந்த ஆவி உள்ளே போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தொண்டையில் இதமாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம இந்த வைரல் டான்சிலைட்டிஸாக இருந்தால் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெஸ்ட் அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் கொஸ்டின், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, டான்சில் இருக்குன்னா நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேண்டாமா? கண்டிப்பாக அனுப்பாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்கும் போது இந்த உங்கள் குழந்தையிலேருந்து மற்ற குழந்தைங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இப்போ ஒரு வைரல் இல்னஸ் இருக்குது அப்படின்னா பாடிக்கு போதுமான அளவுக்கு ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அதனால் ப்ராப்பராக ரெக்கவர் ஆக முடியும். ஸோ இருக்கிற எனர்ஜியெல்லாம் அவங்க போய் விளையாடுறதுக்கும் இதுக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அப்போது அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் ஆஃப் பண்ணுறதுக்கான எனர்ஜிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களோட ரெக்கவரி ரொம்ப ப்ரொலாங்டாக டிலேடாக இருக்கும். இப்போ இதே இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப ஃபீவரு, ஹை கிரேட் ஃபீவர், அவங்களால சாப்பிட முடியல, முழுங்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அப்போ நம்ம டாக்டரை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷனுங்கிறது இப்போ சம்டைம்ஸ் டான்சில்ஸில் மட்டும் இருக்கலாம், சம்டைம்ஸ் அடினாய்ட்ஸில் மட்டும் இருக்கலாம். இந்த அடினாய்டில் மட்டும் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னு, அவங்களுக்கு மூக்கில் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். அண்ட் ரெக்கரண்ட்டாக கோல்டு இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மூக்கில் சளி அடிக்கடி பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்ன இன்னொரு ப்ராப்ளம்னா, அவங்களால அந்த சளிங்கிறது நார்மலாக மூக்கில் இருக்கிறது தொண்டைக்குள்ளே போகணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அடினாய்டு ரொம்ப பெருசாகும் போது அந்த சளிங்கிறது மூக்குக்குள்ளேயே தங்கிடும். அவங்களால அதை வெளியும் கொண்டு வர முடியாது, அது உள்ளேயும் போகாது. ஸோ இட் பிகம்ஸ் அ ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் தி பாக்டீரியா அண்ட் அதர் பெத்தோஜன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கா என்னங்கிறத நம்ம ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்து டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் இந்த அடினாய்டு பெருசாக இருக்கும் போது இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மூக்கிலேருந்து காதுக்கு போகக்கூடிய யுஸ்டேஷன் டியூப் மூலமாக அது பிளாக் ஆகி இந்த அடினாய்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் காதுக்குள்ளே போகிறதுக்கும் ரொம்பவே வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதனால தான் குழந்தைங்க திடீர்னு நைட்டில் இருந்துச்சு ஐயோ எனக்கு காது வலிக்குதுன்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அண்டு அம்மா அப்பாவும் ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க என்ன பிரச்சனை. ஸோ அதுக்கான காரணம் இந்த அடினாய்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு காதுக்குள்ளே போய் நைட்டில் தூங்கும்போது திடீர்னு வலி வர்றதுனால தான் அவங்களுக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக இந்த டான்சில் இல்லை இந்த அடினாய்டை எப்படிலாம் நம்ம மெடிக்கலாக மேனேஜ் பண்ண முடியுங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். நீ அடுத்த வீடியோவில் இந்த டான்சில் இல்லை அடினாய்டை சர்ஜிக்கலாக எப்படி மேனேஜ் பண்ண முடியுங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.